ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானோட கண்டினியூட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். பைத்தான் சீரீஸில் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம் ஃபார் பிகினர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட கண்டினியூட்டி வீடியோவான ஹவு டு இன்ஸ்டால் விஎஸ் கோட் அண்ட் பைத்தான். நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கோட் பண்ண போகிறோம், அதை எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரோமில் உள்ள சர்ச் ஐக்கான் போயிட்டு அதில் python.orgன்னு சொல்லி டைப் அடித்தோம்னா டேரெக்டாக நமக்கு ஒரிஜினல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ அங்கே போயிட்டு டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும். அடுத்து இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிச்சிடும். அதில் ஆட் python.exe to path அதை கிளிக் பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ செட்டப்புக்கு 10 to 15 seconds டைம் எடுக்கும். ஸோ அது வரை மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அது இன்ஸ்டால் ஆகி முடிக்கவுமே நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அது நம்மளோட சிஸ்டத்தில் அப்டேட் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது தான் நம்மளோட வேலை. விண்டோஸ் சர்ச்சில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு பைத்தான் 2 வெர்ஷன் அதை போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலே போதும். அதில் பைத்தான் நமக்கு 3.1 3.5 அந்த வெர்ஷன் நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு விஎஸ் கோட் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்ப்போம். சேம் மெத்தட் தான். விஎஸ் கோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் க்ரோமோட சர்ச் ஐக்கானில் காப்பி பண்ணால் போதும், டைரெக்டாக வெப்சைட்டில் கொண்டு போயிடும். அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக டவுன்லோட்ஸ் போயிடும். அண்ட் தென் சேம் மெத்தட் நம்ம பைத்தானுக்கு ஃபாலோ பண்ண மாதிரியே அதை நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களோட விஎஸ் கோட். ஸோ நோ வரி, அதில் போயிட்டு நீங்கள் எப்பவும் போல் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு செட்டப் இன்ஸ்டாலேஷன் பற்றி கேட்கும். அதில் உள்ள அக்ரிமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து ரீட் பண்ணிட்டு அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. உங்களுக்கு செட்டப் ரெடி ஆயிரும். அண்ட் தென் அது இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு 10 to 15 minutes டைம் எடுக்கும். அது முடியுமே ஃபினிஷ்ங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஃபினிஷ் கொடுத்துட்டு உங்களுக்கு டேரெக்டாகவே விஎஸ் கோடுக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ இதுதான் நம்ம கோடிங் பிளாட்ஃபார்ம். இந்த கோடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே நம்ம ஓப்பன் ஃபோல்டர்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் பைத்தான் இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்குள்ளே அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு செலக்ட் ஃபோல்டர். ஸோ நம்ம இப்போ உள்ளே என்ன தான் சேவ் பண்ணாலுமே டேரெக்டாக அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆயிரும். நவ் புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் உள்ளேயே. ஸோ ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டு ஃபஸ்ட் அதுக்கு நேம் வைக்கணும். ஸோ நார்மலாக பைத்தான், அதோட நம்ம சேனல் நேம் போட்டுக்கோம். கோட் லூப் .py தான் நமக்கு மெயின் வேர்ட். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவும் போல் நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைல் எல்லாமே ஒரே ஃபோல்டரில் சேவ் ஆயிரும். ஸோ இப்போ தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ண போகிறோம். நான் கிளிக் பண்ணுற அதே ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆயிரும். சர்ச் ஐக்கானில் போயிட்டு பைத்தான் நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா பைத்தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு டவுன்லோட் பைத்தான் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா எனக்கு அன்இன்ஸ்டால் காமிக்குது, பிகாஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு செட்டப் எதுவுமே கேட்காது, டேரெக்டாகவே டவுன்லோட் ஆயிரும். அண்ட் தென் டீபகர் அதையும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஃபைனலி அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம ஒன் திங் நம்ம ஆட் பண்ணிப்போம், கோட் ரன்னர்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இது எதுக்குன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும் கோடு. நார்மலாக நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது எல்லாருமே மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் கோடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. அண்ட் தென் இப்போ நம்ம கோடுக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு கோட் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம எழுதுறது பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு
print hello world. நம்மளோட ஃபஸ்ட்டு கோடிங் எப்போவுமே இதான் நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல ஹலோ வேர்ல்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதே வச்சு ஆரம்பிப்போம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் கோட். அண்ட் இப்போ நம்ம இதுக்கு அடுத்து நம்ம என்ன வேணாலுமே நம்ம டைப் பண்ணோம்னா கீழே எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் ரன் கொடுத்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். இப்போ நமக்கு இது ரன் ஆகும். வெயிட், பைத்தான் ப்ரோக்ராமிங் ரன். அங்கே போய் ரன் பட்டன் கொடுத்ததுனால ஓகே ஃபைன். நமக்கு கீழே ரன் ஆகிருக்குது பாருங்கள், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். இப்போ வந்துட்டு நம்ம வந்து கீழே எதுனாலுமே கொடுக்கலாம். நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்குறதுனால எது வேணாலுமே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ சும்மா நம்பர், அதுவுமே ஸ்ட்ரிங்கு தான். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் லேட்டர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே எஃப்ஐ கொடுத்தனாலே போதும். நமக்கு எஃப்ஐ கொடுத்தோன்னா நமக்கு இப்போ 3 அவுட்புட்டுமே வந்துடும். ஹலோ வேர்ல்டு, வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங், அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கோடிங் இதுதான். ஸோ போக போக நம்ம வந்து பெரிய பெரிய கோடிங் எல்லாமே பார்ப்போம். மேக்ஸிமம் நம்மளோட சேனலில் எல்லாமே வந்து தியரியாக தான் இருக்க போகிறதில்ல. ஃபுல்லாகவே நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட செட்டப் எல்லாமே முடிஞ்சு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் நல்லா பார்க்கலனா வீடியோவை ஸ்லோவாக வச்சு கூட பாருங்கள், பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோட் லூப் சேனல். இன்னும் அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கினே இருக்கும். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங்.